ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஒரு சுடிதார் பேண்ட் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 2 மீட்டர் துணியை எடுத்துட்டு அகலத்தில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிட்டு லென்த்தில் ஒரு வாட்டி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 2 ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கும். நம்ம சுடிதார் பேண்ட் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் கூட கட் பண்ணிடலாம். இப்போது பாட்டமில் 2 இன்ச்சு தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சுடிதார் பேண்ட்டுக்கு 2 இன்ச்சு தையலுக்காக விட்டாதான் அது கொஞ்சம் திக்னஸாக நல்லா இருக்கும். இப்போ ஹிப்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் உள்ள லென்த்து 40 இன்ச்சு இருக்கு. அதில் 8 இன்ச்சு நம்ம பெல்ட்டுக்கு மைனஸ் பண்ணிட்டா 32 இன்ச்சு இருக்கும். அதோட தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 32 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாட்டமில் தையலுக்காக 2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஒரு கோடு போட்டிருப்போம். அந்த கோட்லேருந்து மேலே 32 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அங்கேயே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டாச்சு. இப்போது இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிராச் லென்த்து 8 இன்ச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 9 இன்ச்சு 10 இன்ச்சு கூட வைக்கலாம். மோஸ்ட்லி இந்த மெஷர்மெண்ட்லாம் காமனாக எல்லாருக்கும் செட் ஆகும். 40 இன்ச்சு ஹைட் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ 8 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பாட்டம் சுற்றளவு 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து கிராச் பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். பக்கத்துலேயே தையலுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு தான் விடணும்னு இல்லை, 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். நமக்கு பேண்ட்டோட லென்த்து தெரிஞ்சால் போதும். காமனான மெஷர்மெண்ட்டு வச்சு நம்ம ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நமக்கு எக்ஸஸாக உள்ள துணியில் நம்ம பெல்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நமக்கு ஃபோல்டிங் பீஸாகவே கிடச்சிருக்கு. நம்ம அகலத்தில் ஒரு ஃபோல்டு பண்ணி லென்த்தில் ஒரு ஃபோல்டு பண்ணோம். அப்போ மேல் பக்கமாக நமக்கு துணி மீறுறது இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடில் தான் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் கட் பண்ணோம். இப்போ நமக்கு இந்த துணியை 4ஆக மடித்து போட்டால் 12 இன்ச்சு அகலம், ஹிப்போட அகலம் 12 இன்ச்சுக்கு இருக்கணும். நமக்கு துணி 10ல் எக்ஸஸாக உள்ள துணியை ஒட்டு போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம 4ஆக மடித்து போட்டோன்னா 10 இன்ச் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா நமக்கு 2 இன்ச்சு தேவைப்படுது. நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக தையலுக்கெல்லாம் சேர்த்து நம்ம 5 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பெல்ட் பார்ட்டோட ஹைட்டு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு 8 இன்ச்சு, தையலுக்கெல்லாம் சேர்த்து நம்ம 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஹிப்போட அளவு 4ஆக மடித்து 12 இன்ச்சு இருக்கணும். இப்போ நமக்கு 12 இன்ச்சு போக எக்ஸஸாக 6 இன்ச்சு கூட இருக்கும். இப்போ அதில் தான் நம்ம ப்ளீட்டு வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். நமக்கு எந்த அளவுக்கு ப்ளீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து துணி கூட எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ 6 இன்ச்சு போதுமானது. உங்களுக்கு சைடு ப்ளீட் வேணாலும் சைடில் வச்சுக்கலாம், சென்டரில் ப்ளீட் வேணாலும் சென்டரில் வச்சுக்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிபி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.